நம்ம அழகர் கோயில் மலைக்கு மேலே ஏறுறோம்னா ஒரு 15 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிட்டு தான் ஏறணும் டூ வீலருக்கு. இந்த வீடியோலாம் எங்கடா காணோம்னா அது கொஞ்சம் டிலீட் ஆகி போச்சு. நீங்களா யாருடா? கடந்த மாதம் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்ம ராக்காயி கோயிலுக்கு மேலே போகிறதுக்கும் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போகிற பாதை வந்து பராமரிப்பு பணிக்காண்டி வந்து செல்ல அனுமதி இல்லைன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து எல்லாருக்குமே அனுமதி கொடுத்துட்டாங்க. நாம் வந்து அப்போ போகலை. அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம போனோம். பார்த்தீங்கன்னா ரோடு வந்து தரமாகவே போட்டிருக்காங்க. இது இப்படியே மக்கள் பயன்படுத்தணும்னு தான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நடந்து போகிறாங்க, கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க, கொண்டு போயிட்டு குரங்கு போடுறேன்ட்டு அப்படியே அந்த குப்பையோடு போட்டு வந்துடுறீங்க. அது ரோட்டில் வாட்டர் கேனு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் கொண்டு போகிற பொருளை வந்து கொண்டு போயிட்டு அதை வந்து குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். கோயில் சார்பாக பஸ்ஸுமே இருக்குது. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைமுக்கு தான் இருக்கும். அதுக்கு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் வரைக்கும் போகிறதுக்கு வந்து ரூ. 10 சார்ஜ் பண்ணுறாங்க. கொடைக்கானல்ங்க கொடைக்கானல் அழகர் கோயில் ரோட் மலைப்பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கனாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாயெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ நாய்க்கு போச்சு குறுக்க வந்துக்கிட்டு இருக்குடா. இந்த வளைவுகள்லாம் நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. இந்த ரோடு மாதிரி மதுரைக்குள்ளே எல்லா ரோடும் போட்டாங்கன்னா அதை விட இன்னும் தரமாக இருக்கும். ஏன்னா பாதி ரோடு வந்து குண்டும் குழியுமாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வழியா வந்து பழமுதிர்ச்சோலை முருகன்கிட்ட வரப்போறோம். ஆனா, நம்ம மேல போய் ராக்காயி அம்மன்ட்ட போய் தீர்த்தம் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வரையில பழமுதிர்ச்சோலை வந்துட்டு, கீழ அழகர் கோயில், அப்புறம் 18ஆம் படி கருப்ப பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த கோயிலுக்கு மேல வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோடு போட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ரீசனா இருந்தாலும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து 15,000 ஃபாலோவர்ஸ கடந்து இன்னைக்கு தான் கடந்திருக்கு. சரி சென்டிமென்ட்டா அப்படியே ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். ஏன்னா, நாங்க வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஆரம்பிச்சது வந்து அழகர் கோயில்லேருந்து தான் ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சோம். சரி ரைட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகி நம்ம வந்திருக்கோம். அப்படின்ட்டு வந்துட்டு சாமிய கும்பிட்டு போவோம்னு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வழியா மேல அழகர் கோயில் ராக்காயி தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துட்டோம். இங்க வண்டிய நிப்பாட்டிட்டு அப்படியே பொடி நடையா நம்ம அப்படியே மேல படியில ஏறுனோம்னா, மேல ஏறுற வரைக்கும் தான் நமக்கு கேமரா அலோடு. உள்ள கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு இல்ல. இந்த படியில பார்த்தீங்கன்னா, வயசானவங்கலாம் ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. இப்ப நம்ம மேல ஏறி போய்க்கிட்டு இருக்கோம். வயசானவங்க சிரமப்படுறாங்க, ஒரு நாயருக்கு. இவனுக்கெல்லாம் என்ன கேடு வந்துச்சு? என்னைய பின்னாடி கேமரா புடிக்க விட்டு, அவன் பாட்டுக்கு நடக்கிறேன்ற பேர்ல மூச்சு வாங்குதுன்னு நின்னுக்கிறியான். இதில பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து குரங்குகள் வந்து அப்பப்போ இங்கிட்டும், இங்கிட்டும் தாவிக்கிட்டு இருக்கும். இப்படி ஓவர்டேக் பண்ணி போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்க வந்து நடக்கிறதுக்கு மெதுவா ஆக்குறாங்கன்றக்காண்டி சைடு வாங்கிலாம் போய்க்கிட்டு இருக்கேன்.
கேன்லாம் வாங்கிட்டு போயிருங்க சார். தீர்த்தம் பிடிக்கிறதுக்கு 20, 30 சார். தீர்த்த கேன் இங்கே வாங்கிட்டு போருங்க. நீங்க எச்சப்படாத கேனை மட்டும்தான் தீர்த்த எடுத்து வீட்டில் கொண்டே தெளிக்க முடியும் சார். இதுக்கு மேலே நமக்கு கேமரா அலோடு இல்லை, நம்ம உள்ளே கொண்டு போகலாம். ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு இங்கனக்குள்ளே விபூதியை வைக்க ஒரு கவரு கொடுங்கன்னு கேட்டால், நீ ஒரு 20 ரூபாய்க்கு படம் வாங்கு, அப்போ தான் நியூஸ் பேப்பரை கொடுக்குறதுக்கே அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா, 20 ரூபா கொடுங்க, 20 ரூபாய்க்கு ஒரு சாமி படத்தை வாங்குங்க, நான் நியூஸ் பேப்பர் தரேன். இப்போ நம்ம நனைஞ்சு போச்சு, ஈரமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி பேப்பர் கேட்டோம்னா, அந்த பையன் பேப்பரவே மார்க்கெட்டிங் பண்ணுறான். அந்த இடத்துல அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கான பேப்பர் இல்லைன்னா அந்த பேப்பருக்காண்டி 20 ரூபாய்க்கு ஒரு படத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். நீ கீழே நம்ம இறங்கி வண்டி எடுத்துட்டு நேராக போய் கீழே பழமுதிர் சோலையில் முருகனை பஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னாதே மேலே ராக்காயி தீர்த்தம் வரைக்கும் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். கீழே நீங்கள் பஸ்ஸில் கோயில் சார்பில் வர பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கீழே பழமுதிர் சோலையோட நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் மேலே நடந்து வர மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா குரங்குகள் பூரா எவ்வளோ குரங்குகள் இங்கே இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம் பழமுதிர் சோலையை. வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு கீழே இறங்கினா நீங்கள் ஆக்சிலேட்டர் திருகவே தேவையில்ல, அப்படி ஸ்லோவாக விட்டிங்கனாலே வண்டியே உருண்டு போயிடும். நம்ம பழமுதிர் சோலை கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கூட்டு வந்திருப்பாங்களோ பிக்னிக் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலையே ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வேறு. கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இதில் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ட்ரிப்பு வேறு வந்திருப்பாங்க போல். உள்ள ஹெவி க்ரௌடு. உள்ள கோயிலுக்குள்ளேயும் கேமரா அலோடு இல்லை. நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு பார்ப்போம். இங்கே வெளியே இருந்தே லைட்டாக கேமரா வச்சு காட்டுறோம் பாருங்கள். கோயிலில் இன்றைக்கி பிரதோஷம்னால எவ்வளோ கூட்டம்னு. நல்லா சிறப்பான ஒரு முருகன் தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. இந்த பசங்களும் நம்ம கூட வெளியே வந்திருந்தாங்க.